கல்யாணம் ஓரளவுக்கு சுப்பிரமணியர் கோயிலில் முடிஞ்சிச்சுங்க சார். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏன் கார்த்திக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, கட்டக்கரையர்னு ஒரு பொண்ணை போய் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரேன்னு சொல்லி எனக்கு கேவலப்படுத்தினாங்க எல்லாரும். அப்போ அவர் என்ன சொன்னார், இங்கே பார் ஊர் என்ன சொல்லுது அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் ஏதாவது சொன்னால் மட்டும்தான் நீ கவலைப்படணும்னு அந்த இடத்துல சொன்னார். எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கு தலை தீபாவளி தலையாடி பொங்கல்னு வந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க அம்மா வீட்டில் போய் தான் நீங்கள் அதை கொண்டாடுவீங்க. நாங்கள் எங்கே தெரியுமா கொண்டாடணும், பொள்ளாச்சியில் இருக்க சினிமா தேட்டரில் தான் சார் எங்களோட சந்தோஷத்தெல்லாம் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். ஏன்னா எனக்கு தாய் வீடு கிடையாது, ஆதரவாக நாங்கள் எங்கேயுமே போகலை. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த பிரசவத்தை கூட எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அக்கா 3 பேரும் பார்த்தாங்க. அப்போ கூட அவர் சொன்னார், மாமியார் வீட்டில் நல்லவங்க தான், ஒன்றும் இல்லாமல் வந்தவளேன்னு சொல்லிட்டு என்னைய கொடுமலை இன்ன வரைக்கும் படுத்தலை, நல்லா தான் வச்சுருக்குறாங்க என்னைய. சார் எங்கள் அப்பா அவ்வளோ துரோகம் செஞ்சாருங்க சார், ஆனாலும் கூட எங்ககிட்ட தான் இருந்தார். எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தை எங்கள் அப்பாவே அனுபவிச்சுட்டாரு. சுகர் சக்கரை வியாதி இந்த கையை நாங்கள் எடுத்துட்டோம் டாக்டர்கிட்ட. அப்படி இருந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் மருமகனை பார்த்து சொன்னார், தம்பி நான் செஞ்ச தண்டனை நானே அனுபவிச்சுட்டேன் இந்த பிறவிலேயே, என் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு சோறு ஓடாமல் இருந்தாலும் ஆண்டவன் அழுத்தி இங்கே கையில்லாமல் என்னைய பண்ணிட்டா, என் பிள்ளை என் பையனை நல்லா பார்த்துக்கோ, என் ஸ்தானத்தில் நீ இருந்து பார்த்துக்கோன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னார். அதை இன்ன வரைக்கும் அவர் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க சார். அவர் இறந்ததை கூட நாங்கள் வரதுக்குள்ள அவர் தான் அடக்கம் பண்ணியிருந்தார். சமுதாயத்தில் எவ்வளவோ அழகாகவோ அரசாங்க உத்தியோகத்தோடையோ வரதட்சணையோடு வர்ற பெண்ணுங்களை கூட அவங்கக்கிட்ட பேசக்கூடாது இவங்கக்கிட்ட பேசக்கூடாது சந்தேகப்படுற கணவன் மத்தியிலையோ, இனி உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்னத்தடே கொண்டு வந்த, நீ போய் அதை வாங்கிடுவா இதை வாங்கிடுவான்னு கொடுமைப்படுத்துகிற கணவன் மத்தியிலையோ, இன்னைக்கு எந்த கொடுமையும் இல்லாமல் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி சுதந்திரமாக நிற்கிறேன்னா அதுக்கு என்னோட கணவன் மட்டும்தான் சார் காரணம். மறுவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத என்னை கட்டிக்கிட்டதும் இல்லாம எனக்கும் என் தம்பிக்கு இன்னைக்கு தாயாவும் தகப்பனாவும் இன்னைக்கு வழிகாட்டிட்டு இருக்காரு சார் என்னோட கணவன். அப்படி ஒரு வாழ்க்கை அவர் மட்டும் எனக்கு கொடுக்கலன்னா சமுதாயத்தோட சூழ்நிலையில இன்னைக்கு நாங்க என்னவா இருப்போம்னு எங்களுக்கே தெரியாதுங்க சார். அப்படிப்பட்ட கணவனை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க சார். ஐயா, நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்வதை விட முதலில் நான் ஒரு இந்தியன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஏன் தெரியுங்களா, உலகத்திலேயே எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு நல்ல பேர் நம்முடைய நாட்டுக்கு இருக்கு. அது என்ன தெரியுங்களா, இந்தியர்கள் என்றால் தாய் பாசம் கொண்டவர்கள், அன்பானவர்கள், எதிரியும் கூட தாய் பாசத்தோடு அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அந்த தாய் பாசத்துக்கு தான் நம் மனதில் முதலிடம் கொடுக்கணும். பேச போறியா ஐயா, ஒரு மனுஷ வாழ்க்கையில கல்வி அறிவு இல்லாமல் வாழலாம், உறவுகளே இல்லாமல் வாழலாம், வெளிச்சம் இல்லாமல் இருட்டிலும் கூட வாழலாம், குரு இல்லாத சிஷியனாக வாழலாம், கண் இல்லாத குருடனா, கால் இல்லாத முடவனா, இப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனா பெற்றோர் என்ற உறவு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று நமக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அப்படி பாடம் சொல்லி கொடுக்கறாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதமும் மார்க்கமும் சொல்லுது கடவுள் தான் மனிதனை படைச்சா அப்படின்ட்டு. அந்த கடவுள் மனிதர்களை நேரடியாக படைக்கிறது இல்லையா, பெத்தவங்க மூலமாகத்தான் மனிதனை கடவுள் படைக்கிறான். ஐயா, கடவுளுக்கு ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி இருக்குது. சில சமயம் தப்பு பண்ற மனுஷனை கடவுளை அழிச்சிருவான். ஆனா பெத்தவங்க ஆக்கும் சக்தியாக தான் இருப்பாங்க, அழிக்க மாட்டாங்க. சபாஷ். ஐயா, அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம், கமலாவதிங்கிற அம்மா நிறை மாத கர்ப்பிணி, அவனுக்கு பிரசவ வலி ஆரம்பமாயிருச்சு. அப்போ அந்த வழியை அரண்மனை ஜோசியர் வந்தாரு. அந்த ஜோசியர்கிட்ட கேட்டாங்க, பிறக்கக்கூடிய குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. அவங்க சொன்னார் அந்த ஜோசியர், இன்னமும் 45 நிமிஷத்துக்கு பின்னாடி இந்த குழந்தை பிறந்தா இந்த ஜகத்தை ஆளக்கூடிய அரசனாக வருவான், வறுமையில வாடக்கூடியவங்களுக்கு தர்ம பிரபாக திகழுவான். 45 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தானா அவன் தரித்திரம் பிடிச்சவனாக ஆயிடுவான்னு சொன்னாங்க. உடனே அந்த பெத்த தாய் கமலாவதி அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, தன்னுடைய வேலை ஆட்களை கூப்பிட்டு என்ன தலைகளா கட்டி தொங்க விடுங்கன்னு சொன்னாங்க. கட்டி தொங்க விட்டாங்க. ஏன் தெரியுங்களா, தலைகளா கட்டி தொங்க விட்டா வயிற்றுக்குள்ள குழந்தை தலைகளா திரும்பிரும். அந்த 45 நிமிஷம் வரை குழந்தை பிறக்காது. 45 நிமிஷத்துக்கு பின்னாடி என்னை கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இறக்கி விட்டாங்க. உடனே குழந்தை பிறந்துருச்சு. அந்த அம்மா தலைகளா தொங்கியதுனால
தலையினுடைய பகுதியில் ரத்தம் அதிகமாக போய் கண்கள் எல்லாம் ரத்தம் போல சிவந்துருச்சு. தான் பெத்த குழந்தைய முகத்தை பார்க்கலான்ட்டு அந்த அம்மா முதலாக குழந்தை இருக்கக்கூடிய பக்கமாக தலையை திருப்பி குழந்தைய பார்க்குறாங்க. கண்கள் எல்லாம் செவந்து இருக்குது. அந்த கண் செவந்து இருக்கிற பார்த்து என் கண்ணே கோச்சங்க அப்படின்னு சொன்னாங்க. உயிரை விட்டுட்டாங்க. ஐயா அவர் பிற்காலத்தில் வேறு யாரும் இல்லை, 63 நாயன்மார்களில் மிக பிரபலியமான பிரசித்தி பெற்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாயன்மாரா திகழ்ந்தாரு. இதே தமிழகத்தில் பல சிவாலயங்களை கட்டக்கூடிய பாக்கியம் பெற்றாரு. வறுமையில் வாடக்கூடிய மக்களுக்கு வாரி வாரி தர்மங்களை அள்ளி கொடுத்தாரு. ஐயா இந்த செய்தி பெரிய புராணத்தில் வருது. ஐயா என்னுடைய அப்பா ஒரு இஸ்லாமிய மத போதகர். 101 வயசாச்சு. 101 வயதுடைய ஒரு பெரியவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர். ஒரு நாள் இரவு 1:30 மணிக்கு அவருக்கு அவசரமாக டாய்லெட் வந்துருச்சு. அவருடைய ரூமுக்கு முன்னாடி நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவசரமாக டாய்லெட் வந்ததுனால அவரால் கட்டுப்படுத்த முடியல. என்னுடைய தலை, மூக்குத்தண்டு, என் உடம்பு ஃபுல்லாக அவருடைய மலம். சராசரி மனிதனை போல எனக்கும் கோபம் வந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு, அட நாம குழந்தையா இருக்கும்போது நம்முடைய மலத்தை அவருடைய கையில் எத்தனை நாள் எடுத்து சுத்தம் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அவர் குழந்தை ஆயிட்டாரு. அவருடைய மலத்தை எடுத்து சுத்தம் பண்றது நம்முடைய கடமை அல்லவா, நம்முடைய கடமை அல்லவான்னு நினைச்சிட்டு அந்த 1:30 மணிக்கு அவர் கூடயே போய் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு கொண்டு வந்து ரூம்ல விட்டையா. அப்ப என் தலையில கை வச்சு சொன்னாரு, அப்பா நீ நல்லா இருப்பேனாரு. ஐயா பெத்தவங்க வயசான காலத்தில் அவங்கள சாகிற வரைக்கும் வச்சு பணிவிட செஞ்சாலும் நாம குழந்தையா இருக்கும்போது நம்மளை ஒரு நாள் வளர்த்துனாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈடாகாதியா. ஐயா எல்லாமே சொல்லுவாங்க, பெத்த தாய் கடவுளின் அவதாரம், அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. நானும் அதை மனப்பூர்வம் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அப்பாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது. எல்லா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பிள்ளைக்கும் தான் நெருக்கம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளை விட்டு அப்பா கொஞ்சம் விலகி தான் இருப்பார். விலகி இருந்தாலும் அம்மா பிள்ளைகளுடைய நெருக்கத்தை பார்த்து முதல் சந்தோஷப்படுறவர் அந்த அப்பாவாக தான் இருப்பார். தன்னுடைய மகன் நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், ஏசியில் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிலும் மழையும் பனியும் பார்க்காம சாப்பிட்டு சாப்பிடாம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்தாயே அப்பா. ஐயா அம்மா என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய குழந்தை இடுப்புல உட்கார வச்சு உலகத்தை காமிப்பாங்க. அதுல ஒரு சின்ன வட்டம் தான் தெரியும். ஆனா அப்பா என்ன செய்வாங்க தெரியுங்களா, தன்னுடைய தோல்ல உட்கார வச்சு தான் பார்க்காத உலகத்தை என்னுடைய மகன் பார்க்கணும், அந்த உலகத்துல என்னுடைய மகன் கொடி கட்டி பறக்கணும் நினைக்கக்கூடியவர்தாயே அப்பா. ஐயா இறை தூதர் முகமது நபி சொன்னாங்க, பெத்தவங்க காலுக்கடியில் தான் சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு நாம் போகணும்னா நம்முடைய இதயத்தில் பெத்தவங்களுக்கு முதல் இடம் கொடுத்து அன்போடு பாசத்தோடு அரவணைச்சுக்கணும். ஐயா எந்த சொர்க்கம் பெத்தவங்களுடைய காலுக்கடியில் இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த பெத்தவங்களுக்கு என்னுடைய உயிருள்ளவரை காலுக்கு செருப்பா இருந்தவங்களுக்கு அன்போடு பாசத்தோடு பார்த்துக்கணும் ஆசைப்படுறையா. இன்றைக்கு இந்த அரட்டை அரங்கத்தில் எந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம் உயிரோடு உயிராக கலந்த கணவன் மனைவிக்கா, இல்லை மனைவி கணவனுக்கா, நம் வாழ்க்கையிலே வழிகாட்டும் நல் ஆசிரியர்களுக்கா, இல்லை அன்னை தெரேசா போன்று தன்னலமற்று பாடுபடும் சமூக சேவகர்களுக்கும், எல்லை பகுதியிலே நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்குமா, நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கக்கூடிய கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கா, எல்லாவற்றுக்கும் மேலாக ஏனுங்க போங்க சார், யாருக்கு சார் முதலிடம் கொடுக்கிறது, முதல்ல நாமே நமக்குத்தான் முதலிடம் கொடுத்துக்கணும் அப்படி என்று தனமுக்கு நாமே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களா? இப்படி 5 தலைப்பிலே இவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கோணத்திலே நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை இங்கே எடுத்து வைக்க வந்திருக்கின்றார்கள். சில நேரத்துல ராணுவ வீரர்கள் கூட நாட்டுக்கு எதிராக துரோகம் பண்ணிடுவாங்க. சில நேரத்துல ஆசிரியர்கள் கூட கடமை தவறி மாணவர்களுக்கு எதிராக நடந்துருவாங்க. சில நேரத்துல சமுதாய தொண்டர்கள் கூட சுயநலமா நினைச்சு தவறுகளை செஞ்சிருவாங்க. ஆனா என்னைக்காவது பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எதிராக துரோகம் நினைச்சு பார்த்திருப்பாங்களா சார்? பெத்தவங்க அவங்களுக்கு தான் சார் இதயத்துல முதலிடம் கொடுக்கணும். சார் பணம், பொருள், நகை இதையெல்லாம் பொக்கிஷத்தை போல பாதுகாக்காதீங்க. கடவுள் நமக்கு கொடுத்திருக்காங்களே 2 வாழும் தெய்வங்கள், அம்மா அப்பா, அவங்கள பொக்கிஷம் போல பாதுகாக்குங்க சார். அதுதான் சார் புண்ணியம். உலகத்திலேயே
அழகான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாங்கிற சொல் தான் சார். கடவுளை கும்பிடுறோம் நம்ம, சில நேரத்தில் சோகம் வரும்போது அந்த கடவுளை கூட தாயே அப்பனேன்னு தான் சார் சொல்கிறோம். அவ்வளோ புனிதமானது சார் அம்மா அப்பான்னு தலைப்பில் கூட கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் ஆசிரியர்கள் வழிகாட்டின்னு கொடுத்தீங்க, இராணுவ வீரர்கள்னு தலைப்பில் கொடுத்தீங்க, மூணாவதா கண்ட தெய்வங்கள்னு தலைப்பில் கூட கொடுத்துருக்கீங்களே சார். அவ்வளவு புனிதமானது சார் அம்மா அப்பாங்கிற உறவு. சார், பெற்றோர்கள் கண்கண்ட தெய்வங்கள் தான் ஒத்துக்கிறேன், நான் அதில் வேறு கருத்து சொல்கிறதில்ல சார். ஆனால் இன்றைய காலத்தில் ஏபிசிடியும் ஆத்திச்சூடியும் சொல்லி கொடுக்க வேண்டிய பெற்றவர்கள் மன்மதராசா பாட்டு போட்டா குழந்தை எழுந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட கத்து கொடுக்குறாங்களேங்க சார். அந்த பெற்றோர்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? அரிசியில கல் இருந்தா அரிசியவே சாப்பிடாம இருக்கிறதில்ல சார் நீங்கெல்லாம். நான் பேசுறது நல்ல உள்ளங்கள் படைத்த பெற்றோர்கள். இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன், அதுல ஒரு காரணம் உங்க தாய்ன்னு. இன்னைக்கு இந்த அம்மா உடம்புல ஓடுற ரத்தமும் உங்க உடம்புல ஓடுற ரத்தமும் செத்து பிழைச்சு பெத்தெடுத்தாலே அந்த தாய், ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தாலே அந்த தாய் கொடுத்த பால் தான் சார் இங்க எல்லாத்து உடம்புலையும் ஓடிட்டு இருக்கு. அந்த தாய்க்கு தான் சார் நம்ம முதலிடம் கொடுக்கணும். வித்தாய் என்னை பெற்றாய், மாதம் 10 என்னை சுமந்தாய், முல்லை கொத்தாய் என்னை எடுத்தாய், நான் செய்த பிழையெல்லாம் மன்னித்தாய், நீதானம்மா தெய்வத்தாய். சார், எங்கள் அம்மா அப்பா திருமணமான புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் படிக்க வேணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு படிப்பு கொடுத்தாங்க சார். என்னென்னலாம் ஆசைப்படுறனோ அதெல்லாம் எனக்கு செஞ்சாங்க சார். எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்களுக்குன்னு சந்தோஷம்னு எதையுமே தேடாமல் என் சந்தோஷம்தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க சார். 12ஆம் வகுப்பு முடித்தேன். எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து நான் மருத்துவராகணும்னு நான் ஆசைப்பட்டேன் சார். ஆனால் என்னால் மருத்துவராக முடியல, ஏன்னா எனக்கு சீட்டு கிடைக்கல. நான் பயோடெக்னாலஜி எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு. மெரிட் சீட்டாக இருந்தால் கூட 40,000 ரூபாய் நாங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்போ கூட அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. பயோடெக்னாலஜி முடிச்சதும் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலை கிடைக்கும் போது எங்கள் அம்மா கேட்டாங்க வேலைக்கு போறியான்னு. அப்போ நான் அழுதேன் சார். நான் என்ன தெரியுமான்னு, அம்மா என்னால் மருத்துவராக முடியலையேம்மான்னு அழுதேன் சார். அப்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு அவங்க நினச்சாங்க ஒவ்வொருத்தரு காலையும் சார் எங்கள் அப்பா போய் 5,000 ரூபாய் கிடைக்குமா 10,000 ரூபாய் கிடைக்குமான்னு எனக்காக காலில் விழுந்தாங்க சார். எங்கள் அப்பா 5,000 10,000ன்னு அவங்க அப்பா சொன்னாங்க. நான் சாகிற வரைக்கும் நான் கடனை கட்டிடுவேன், எப்படியாவது உன்னை மருத்துவத்திற்கு படிக்க வைப்பேன்னு சொன்னாங்க சார் எங்கள் அப்பா. அப்படி என்னை என்னை கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எல்லாம் வாங்கினாங்க. வாங்கி போய் ஒரு மருத்துவ கல்லூரியில் போய் என்னை சேர்த்தாங்க சார். மருத்துவ கல்லூரியில் சேர்த்துட்டு நாங்கள் திரும்பி வரும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் போங்க அட்மிஷன் கார்டு வந்துரும்னு சொல்லி. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதமும் ஆச்சு சார். ஆனால் கார்டு வரல. அந்த காலேஜுக்கு போய் நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு சீட் இல்லை, 6 மாதம் கழித்து வாங்கிக்கன்னு. எங்கள் அம்மா போட ரத்தம் சார் அந்த காசு. அந்த கல்லூரியில் ஏமாற்றிட்டாங்க சார், 6 மாதம் கழித்து வாங்கிக்கங்கன்னு. அப்போ நான் அழுதேன் சார். நான் அழுகும்போது எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் என் 2 தோள்லையும் கட்டி என் தலையை அடமான வச்சாது நான் உன்னை எப்படியும் மருத்துவர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார் சார். அப்படி சொல்லிட்டு இப்போ சார் இப்போ நான் உங்க முன்னிலையில் நின்று இப்படி பேசுகிறேன் மைக்க பிடிச்சிட்டு. நான் இப்போ மருத்துவ கல்லூரியில் படிக்கிறேன் சார், 2ஆவது ஆண்டு முடிச்சுட்டேன் சார். எங்கள் அப்பா அம்மாவோட கண்ணீர் தான் சார் அது.